ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் லக்ஷரி ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மீனாவும் கோமதி கிட்ட தங்கமயில் விஷயத்த எல்லாமே A to Z வந்து சொல்லிடுறாங்க. உடனே அதுவும் இல்லாம இங்க பாண்டியன் வந்து ஒரு கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க. அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு இங்க உனக்கு தெரியும், அதே மாதிரி இந்த விஷயத்த அவங்க புருஷன்கிட்ட தானே வந்து அவ சொல்லியிருக்கணும். என்ன இருந்தாலுமே எங்ககிட்ட அவ சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலுமே அங்க சரவணன் கிட்ட சொல்லியே ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் கேட்டிருப்பாரு. இதை கேட்ட இங்க மீனாவும், மாமா இந்த விஷயத்த அங்க மாமா கிட்ட சொல்ல தான் போயிருக்காங்க, ஆனா இந்த விஷயத்த சொல்லியுமே இங்க சரவணன் மாமா நம்பாம இங்க தங்கமயில் அக்கா கிட்ட ஒரு விஷயமும் கேட்டுட்டு இருக்காரு. அது என்னன்னா, அங்க தங்கமயில் அக்காவை பார்த்து இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த குழந்தை யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் மாமா வந்து தங்கமயில் அக்காவை பார்த்து ரொம்பவே கோபமாகவும் பேசிட்டாங்க. அதே அந்த கோவத்தை, அந்த ஒரு வருத்தத்தை இன்னைக்கு வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த கேட்டதுனால இன்னைக்கு வரைக்குமே அவங்க மனசுல இந்த ஒரு விஷயம் வந்து ஊசி மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு தெரியுமா. அந்த விஷயம் வந்து ரொம்பவே சந்தோஷமா தான் சரவணன் மாமா கிட்ட வந்து சொல்ல வந்தாங்க. ஆனா சரவணன் மாமா இப்படி எல்லாம் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. அப்படி இல்லைன்னா சரவணன் மாமா இதை ஓகே பண்ணிட்டு இருந்தாருன்னா, இல்லை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, அதே மாதிரி நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க, நிறைய பொய் சொல்லியிருக்க, இன்னும் என்னென்ன பொய் சொல்லி வச்சிருக்கியோ தெரியல, அதனால் நான் உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், நீ கர்ப்பமாக கூட இரு, அதே மாதிரி எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொல்லிட்டு இருந்தா கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை வந்து அங்கே சரவணன் மாமா பேசினதுனால இங்கே தங்கமயிலக்கா ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்டையும் அத்தைக்கிட்டையும் 2 பேருக்கிட்டையும் அந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு மாதிரியுமே எங்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த விஷயத்த நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே மறைச்சி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதியும், என்ன மீனா சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணுகிட்ட கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை சரவணன் கேட்டான் அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட, ஆனால் என்னால் அவனை நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்ப முடியல. அவன் எப்படி இந்த மயிலை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம், அவன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம், அது தப்பு பண்ணியிருந்தாலுமே ஒரு பொண்ணை பார்த்து இப்படி அவன் கேட்டிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஃபோன் எடுத்து இங்கே பாண்டியன் வந்து சரவணனுக்குமே கால் பண்ணுறாங்க. சரவணா, உனக்கு என்ன வேணாலும் இருந்தாலுமே கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கு வா, வீட்டில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுறாங்க. இங்கே பாண்டியனும் இது வந்து இங்கே என்ன என்ன சொல்கிறாருன்னே புரியலையே, அப்பா எதுக்காக எங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு கொஞ்சம் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அதுவும் முக்கியமான விஷயம்னு வேறு சொல்கிறாரு, என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் சந்தேகத்தோடு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சரவணனுமே. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவை பார்த்து செந்திலும், என்ன மீனா இந்த விஷயமெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தெரியாது, நீ இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இந்த விஷயத்த நான் கேட்டிருந்தேன்னா உன் மேலே கோவப்பட்டிருக்கவே மாட்டேன், ஏன்னா அவள் நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கா, அதனால் நான் அவன் மேலே ரொம்பவே கோவமாக இருந்தேன், அதனால தான் அவள் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்டையுமே சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க இப்படி ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு இத்தனை நாளாக எப்படி இருந்தாங்களோ, இன்னமீனா இந்த விஷயத்த நீயாவது எங்கள் அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் சொல்ல வேண்டியது தானே, இப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட மீனாவும், அத்தை இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டு வச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் நான் சொல்கிறதுக்கான ஒரு டைமுமே கொடுக்கல, அதே மாதிரி அதுக்கான நேரமும் அமையல, அதனால் இந்த விஷயத்த நான் என்குள்ளே வச்சுக்கினேன். அதே மாதிரி இப்போ கூட நீங்கள் என் மேலே அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கோவமாக என்னை பேச விடாமல் கொஞ்சம் நேரம் பேசுனீங்க, அது மாதிரி நீங்கள் அவங்க பேச்சை எடுத்தாவே நீங்கள் அவங்க மேலே எரிஞ்சு விழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாமல் இப்படியே மறைச்சி வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயுமே உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லாமல் இருந்தேன்னா என்னை விட முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. தங்கமயிலக்கா இப்போ வரைக்குமே அந்த விஷயத்த நினச்சி வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க அவ்வளோ எத்தனையோ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், அந்த தப்பை வந்து அவங்க மறந்து அந்த ஒரு தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அந்த தப்பை பண்ணாங்கன்னா அவங்க எதுக்காக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஏதேதோ பொய் சொல்லி அந்த விஷயத்தில் அக்காவை பொய் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால அக்கா வந்து பொய் சொல்லி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த முன்னவே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தாட் இருந்திருக்கும். ஆனால் அந்த வீட்டில் எல்லாருமே பிடிச்சி போய் இந்த இடம் பிடிச்சி போய் அவங்க இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக அவங்களுக்கு மனசு வரலை, அதனால் இந்த விஷயத்த அவங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம அவங்க மேலே கோவப்படுறது மிகப்பெரிய ஒரு
பாவம் அத்தை. ஏன்னா அவங்க ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கே தெரியாதா? ஏன்னா அக்கா வந்து ரொம்பவே நல்ல ஒரு பர்சன் தான். ஆனால் அவங்க சூழ்நிலை அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. நாம் இப்போயுமே அவங்க மேலே கோபமாக இருந்தோன்னா நம்மளை விட முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணை வந்து நம்ம இப்படி விடக்கூடாதுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட மீனாவும் சொல்லிடுறாங்க. மீனாவும் இதை கேட்டோம், மீனா நீ சொல்கிறதுலேயும் ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா தங்கமயில் வந்து ரொம்பவே தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்தி அமிச்சோம். ஆனால் அவள் கர்ப்பமாக இருக்கா, நம்மளோட இந்த வீட்டோட வாரிசு அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் இங்கே சரவணன் மேலே பயங்கர கோபமாகவும் இருக்குது. சரவணன் என்ன இருந்தாலுமே தங்கமயில பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே புலம்பிக்கிட்டு இருக்க. உடனே சரவணனுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட இங்கே பாண்டியன் வந்து அங்கே கோவத்தில் இங்கே சரவணனை பார்த்துக்கிட்டு இருக்கவும் கோமதி பயங்கர கோவத்தில் அங்கே சரவணன் முன்னாடி போய் நின்று, சரவணா உனக்கு என்னடா ஆச்சு? எதனாலடா நீ தங்கமயில பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன? தங்கமயில் வந்து உங்ககிட்ட என்ன விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே ரொம்ப கோவத்தில் கேட்கவும் உடனே இங்கே சரவணனோ, அம்மா என்னம்மா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மயில் என்கிட்ட வந்து என்னம்மா விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு சரவணன். இதை கேட்ட இங்கே கோமதியும் பயங்கர கோவத்தில் பல்லாரன்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் கன்னத்திலே விட்டுடுறாங்க. உடனே இதை பார்த்ததும் இங்கே சரவணனும், அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? என்ன ஏமா அடிக்கிறீங்க? எதனால நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாதாம்மா எனக்கும் தெரியும். இங்கே நீங்கள் தங்கமயிலை பற்றி எதுக்காக கேட்குறீங்கன்னு சொன்னாதானே எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே கேட்கவும் உடனே இங்கே கோமதியும் அங்கே தங்கமயில் வந்து கோயிலில் முன்னாடி நின்றுக்கிட்டு நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னா பார்த்தியா, அந்த விஷயத்தில் நீ அப்படி ஒரு வார்த்தையை எதுக்காக நீ தங்கமயிலை பார்த்து கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பயங்கர கோவத்தில் அங்கே சரவணன்கிட்ட கேட்குறாங்க. உடனே எங்கள் பாண்டியன் வராரு. சரவணா நீ எப்படிரா இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் நீ யூஸ் பண்ணலாம்? அந்த பொண்ணை பார்த்து நீ என்ன இருந்தாலுமே இப்படி ஒரு வார்த்தையை நீ பேசியிருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏதோ வாய் தவறி வந்துச்சுன்னா கூட நீ அவகிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கணும்ல. நீ அவளை அவ்வளோ காயப்படுத்திட்டு அவள் எப்படிரா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக இருப்பா? உன் மேலே அவள் அளவுக்கு கடந்த மரியாதையும் அன்புமே வச்சுக்கிட்டு இருக்கா. அவளை போய் நீ இப்படி பண்ணிட்டேடா. அவள் என்னதான் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் உன் மேலேயும் இந்த வீட்டு மேலேயும் வச்சுட்டு இருந்த பாசத்தை என்றைக்குமே கொச்சமாக ஒரு நினச்சது கூட கிடையாது. ஆனால் நீ இப்படி ஒரு வார்த்தையை நீ தங்கமயில்கிட்ட சொன்னது மிகப்பெரிய ஒரு தப்புடா. என்ன இருந்தாலுமே நீ இப்படி சொன்னதுக்காக நீ தங்கமயிலை நீயே போய் அவளை நீ சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா இப்போ வாயும் வயிறுமா இருக்கா, அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல வேலைக்கு வேற போயிட்டுருக்கா. அவளோட சூழ்நிலைக்கு ஒரு இடத்துல நல்லபடியாக வேலையுமே கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குமோ, ஆனால் அதெல்லாம் தாங்கிக்கின்னு அவங்க பல்ல கடிச்சிக்கின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளை நம்ம இப்படியே விட்டோன்னா நம்ம மேலே ரொம்பவே கெட்ட பேராக இருக்கும். ஏன்னா அவளை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. அவள் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே காலம் போகிற போக்கில் அது எல்லாமே மறைஞ்சிரும். அதே மாதிரி இங்கே பாசமும் நீ சொன்ன வார்த்தையும் மறக்கவே முடியாது. ஏன்னா பாசம் வந்து வச்சா அந்த விஷயத்த நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நீ சொன்ன வார்த்தையை நினச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அவங்க குற்ற உணர்ச்சியிலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் பாண்டியன் கிட்ட இந்த சரவணனும், அப்பா நான் ஏதோ அவளை நான் தெரியாமல் தான் திட்டேன். அவள் நிறையா பொய் சொல்லியிருக்கா. இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு அவள் இப்படியெல்லாம் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சப்பா. இல்லைனா நான் அவளை அடிச்சிருக்க கூட மாட்டேன். எனக்கு அவள் வாயு உயரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போயுமே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன அவள் இந்த உண்மையாக தான் சொல்கிறாளா இல்லை பொய்யா நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா எந்த எல்லைக்கு நிலையுமே போவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் பாண்டியன் வந்து, சரவணா நீ என்ன இருந்தாலுமே அந்த பொண்ணை பார்த்து கேட்ட வார்த்தை மிகப்பெரிய ஒரு தப்பான வார்த்தை. நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்கு நீ அவளை கூட்டிகிட்டு வரணும். நீ அவ கூட தான் சேர்ந்து வரணும். ஏன்னா நீ அவளை கேட்ட வார்த்தைக்கு அவள் ஜென்ம முழுக்க உன் கூட வாழக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டா. நீ அப்படி கேட்டுக்கூடாதுடா. என்ன இருந்தாலுமே அவள் ஒரு பொண்ணுடா. ஏன்னா நீ அப்படி ஒரு வார்த்தையில் கேட்டதுனால அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட நீ யோசிச்சு கூட பார்க்கலையா? அவள்
எவ்வளவு தப்பு பண்ணியிருக்குண்டா, நீ அந்த வார்த்தையவே யூஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சரவணன்கிட்ட சொல்லிடுறாங்க. சரவணனும் அப்பா என்னால் அவள் கூடலாம் சேர்ந்தெல்லாம் வாழ முடியாதுப்பா, ஏன்னா அவள் நிறைய பொய் சொல்லியிருக்கா, அதுவும் இல்லாமல் அவள் தங்கமயில் தானா அப்படின்றது எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவள் அதை கூட பொய் சொல்லி வச்சிருப்பா, யாருக்கு தெரியும்பா, எனக்கு அவள் வேணாப்பா, எனக்கு அவளுக்கும் எனக்கும் கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் ஆக போகுது, அதே மாதிரி எனக்கு அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்ட சரவணன் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பாண்டியனும் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் நான் உன்னை அடிக்காமல் இருந்ததே பெரிய விஷயம், இதுக்கு மேலே என்ன அடிக்க வச்சிடாத, தலைக்கு மேலே வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், இல்லைனா நான் உன்னை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாது, நான் சொல்கிறத மட்டும் செய், ஏன்னா நம்மளுக்கு எங்ககிட்ட சொல்லாமலேயே நீ அவளை திட்டுறது மிகப்பெரிய ஒரு தப்பு, அதே மாதிரி நீ அவளை அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்டுட்டு நீ பேசாமல் இந்த வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே சரவணனும் இதுக்கு மறுப்புமே சொல்ல முடியல. அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சரவணனுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அப்பத்தாக்கும் அரசிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஏற்கனவே இங்கே தப்பான அவங்க இங்கே பொய்யா சொல்ல, ஏன்னா ஒரு விஷயத்த நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையுமே சொன்னாங்க. ஆனால் அது எதிர்ச்சாங்க ப்ரெக்னென்ட் கிட்ட பொய் சொல்லிடுச்சு அப்படின்றதுனால இங்கே தங்கமயில் மேலே ஒரு குற்றச்சாட்டுமே வந்துருச்சு. ஏன்னா பொய்யா அந்த ஒரு விஷயத்தில் அவள் பொய் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்றதுனால மறுபடியும் அங்கே நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லியுமே இங்கே சரவணன் நம்பாத்துக்கும் அந்த ஒரு காரணம் மட்டும்தான். ஏன்னா சரவணனும் தங்கமயில் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மிகப்பெரிய ஒரு அக்கறையும் பாசமும் வச்சுட்டு இருந்தார். ஆனால் அது கூடிய சீக்கிரம் இப்படி போனதுக்கு காரணமே தங்கமயில் அந்த வயசு படிப்பு விஷயம், இங்கே வேலை விஷயம் சொல்லிட்டு என் நகை விஷயம், இவங்க இந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு தான் இந்த விஷயத்த கூட மறந்தார். ஏன்னா அங்கே தங்கமயில ரொம்பவே நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு மைண்ட் தாட்டே. ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கணும் அவசியம்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து தங்கமயில துரத்தி விட்டாங்க. ஆனால் மறுபடியும் இங்கே பாண்டியனும் கோமதியும் இங்கே தங்கமயில் இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே சரவணனை அமுச்சு விட்டுடுறாங்க. சரவணனும் அங்கே தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க. போனதுமே அங்கே உள்ளே போகிறாங்க. உடனே இங்கே மயிலுமே அங்கே உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பாக்கியம் சமையலில் முடிச்சுட்டு இங்கே பாத்திரமெல்லாம் கழுவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததும் இங்கே சரவணனை பார்த்து பயங்கர கோபமாகவும், வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க, என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துறது போதான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அவளை கஷ்டப்படுத்திட்டு போகலான்னு வந்தீங்களா? ஏன்னா என் பொண்ணை இப்படி பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அது இல்லாமல் இந்த ஊர்லேயே நடக்காது இப்படி ஒரு விஷயம். ஏன்னா நீ அவள் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளை நாயை துரத்துற மாதிரி வீட்டை விட்டு நீங்கள் துரத்தி அமிச்சிட்டிங்க, மறுபடியும் அவளை கஷ்டப்படுத்தலான்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வேறு வந்திருக்கீங்க. இப்போ தான் அவள் ஏதோ ஒரு நல்ல வேலையில் போய் ஜாயின் பண்ணியிருக்கா, அந்த வேலையுமே கெடுக்கணும், அவளை மைண்டவே நீ கொலாப்ஸ் பண்ணணும், அவள் மனசை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாக்கியம் பயங்கரமாக வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட எங்கள் சரவணனும், அத்தை நீங்கள் எதுவுமே எங்கிட்ட பேசாதீங்க, நான் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்கிறாரு. சரவணன் சொன்னதை கேட்டதுமே எங்கள் பாக்கியம் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும், மாப்பிள்ள என்ன விஷயத்துக்கு வந்திருக்கீங்க, ஏன்னா ஏற்கனவே என் பொண்ணு உங்களால் கஷ்டப்பட்டது போதும், அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் காழ விழுந்ததான் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இல்லையா? ஏன்னா அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்குது, அந்த வீட்டில் உங்களை எல்லாருமே பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் இங்கே தங்கமயில் உங்கள் எல்லார் காலிலுமே விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டிருந்தா. ஆனால் அவள் செஞ்ச தப்புக்காக நீ அவளை மன்னிக்காமல் அந்த வீட்டை விட்டு துரத்தி அமிச்சிட்டா, அதுவும் இல்லாமல் இப்போ டிவோர்ஸ் வேறு அப்ளை பண்ணியிருக்க, அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் சரவணன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சரவணனும், அத்தை நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், ஏன்னா இப்போ அவளை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்கள் எதுவுமே என்ன பேசாதீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்துக்கிட்ட சரவணனுமே சொல்லிடுறாங்க. உடனே பாக்கியத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த மாப்பிள்ளையே சொல்கிறாருன்னா நம்ம இப்படியே அமுச்சிட வேண்டியதுதான், மறுபடியும் நம்ம இப்படியே இங்கே வச்சுட்டு இருந்தோம்னா அவருக்கு கூடிய சீக்கிரம் மனசு கூட மாறிடும், நம்ம இங்கே தங்கமயில அவங்க வீட்டுக்கு அமுச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தங்கமயிலுமே கீழே உக்காந்துக்கிட்டு இருக்க, மயில இங்கே மாப்பிள்ளை உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு, நீ என்ன சொல்கிற, நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க. தங்கமயிலும் இதை கேட்டுட்டு, அம்மா என்னாலலாம் போக முடியாது,
அவர் என்ன அந்த கோயிலில் மீட் பண்ணி சொன்ன வார்த்தை நான் இன்றைக்குமே அவர் சொன்ன வார்த்தையை நான் மறக்காமல் அந்த வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து அவர் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்னா எனக்கும் அவருக்கும் இருந்த உறவு அப்போவே முடிஞ்சு போச்சு. நான் மறுபடியும் அவர் கூட சேர்ந்தே வாழணும்னு சொல்லிட்டு நான் நினைக்க கூட இல்லை. அவர் அந்த நிமிஷம் அந்த நொடி வந்து அந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் நான் அவர் கூட சேர்ந்து வாழ்கிறது விஷயத்தவே நான் அன்னைக்கே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இங்கே சரவணனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. தங்கமயிலா இது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே ஷாக்கிங்காகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சரவணன். உடனே இங்கே மயிலுமே அம்மா அவரை இந்த வீட்டிலேருந்து முதல்ல போக சொல்லுங்க. அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் ஒரு நாள் கோர்ட்டில் கூட இருக்க வச்சிருக்கலாம். ஆனால் நான் செஞ்சது ஏதோ நான் அந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு கேஸவே போட்டேன். ஆனால் அதெல்லாமே புரிஞ்சுக்காம மனசாட்சி இல்லாமல் என்னை வந்து அந்த வீட்டை விட்டு துரத்துன்னு இல்லாமல் இங்கே டிவோர்ஸ்க்கு வேற அப்ளை பண்ணி என் வீட்டுக்கே இங்கே கொரியர் போடுறாங்க. இவங்கள நம்பியெல்லாம் என்னால் போக முடியாது. அதே மாதிரி அவர் அந்த வார்த்தையை சொன்னதுலேருந்து மறுபடியும் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டே வந்து என்னோட மனசுலேருந்து நான் தூக்கி எரிஞ்சிட்டேன். இதுக்கு மேலேயுமே அவர் கூட சேர்ந்து என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியமும் மயில் இன்னும் பேசிக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளையே வந்து கூப்பிட்டு இருக்காரு, நீ அவர் கூட போ, மாப்பிள்ளை உன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பாரு, இதுக்கு மேலே உன்னை அவர் எதுவுமே பண்ண மாட்டார், மறுபடியும் உன்னை அந்த வீட்டை விட்டு அவர் துரத்த கூட மாட்டார். ஏதோ அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது மாதிரி ஒரு விஷயத்தில் உன் மேலே கோவப்பட்டுட்டார். ஏன்னா ஏற்கனவே நீ கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் அது கிட்ட வந்து அந்த விஷயத்தில் வந்து பொய் சொல்லிடுச்சு. அதனால் நீ எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அந்த விஷயம் வந்து நீ பொய் சொன்னன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இப்பயும் பொய் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க போல். இப்போ தான் அவங்க மனசை மாதிரி உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கல்ல, நீ பேசாமல் அவங்க கூட போ மயில், என்னை கெஞ்ச விடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயிலுமே அம்மா நான் ஒரு டைம் முடிவெடுத்தது தான், நான் மறுபடியும் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் நினச்சது கூட கிடையாது. ஏன்னா அவங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணை ஒரு எந்த வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாதோ அந்த வார்த்தையால் என்னை திட்டிருக்காரு. இப்போ வரைக்குமே என் நெஞ்சை ஊசி மாதிரி என் நெஞ்சு வந்து குத்திக்கிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டிருக்க கூடாது. ஏன்னா அந்த விஷயத்த இது நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த நான் சந்தோஷமாகவும் ரொம்பவே இது ஹாப்பினஸாகவும் அவர்கிட்ட நான் போய் இந்த விஷயத்த சொன்னேன். பட் ஆனால் அவர் அந்த விஷயத்த வந்து பெருசாக எடுத்துக்காமல் என் மேலே அவர் பயங்கர கோபமாக பட்டு என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். மறுபடியும் அவர் வந்து இந்த வார்த்தையை சொன்னதை நான் மன்னிச்சிட்டு அவர் கூட சேர்ந்து நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க சொல்கிறீங்களா? அம்மா எனக்கும் சூடு சொரணை அப்படின்றது இருக்குது. அவங்க சொன்னால் எனக்கு உரைக்கும், அவங்க சொன்னால் எனக்கு வலிக்கும் அப்படின்றது எனக்குமே இருக்குமா? நான் மனசாட்சி இல்லாத ஒரு பெண்மணியா? ஏன்னா எனக்குமே ஒரு மனசு இருக்கும் இல்லையா? அந்த மனசை அவங்க புரிஞ்சிக்காம என்கிட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தையை அவங்க கேட்டிருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை அவங்க கேட்டது மிகப்பெரிய ஒரு தப்புமா. இதுக்கு மேலே அவங்க கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலுமே அவங்க அம்மாக்கிட்டேயும் எங்கள் சரவணன்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. சரவணன் இதை கேட்டதும் மயில் நான் உன்னை பார்த்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்கக்கூடாது, ஏதோ ஒரு வேகத்தில் உன் மேலே இருக்கிற கோவத்தில் அப்படி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ மயில் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே மயிலுமே இறக்கம் இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயிலுமே சொல்கிறாங்க. உடனே மயிலே நான் என்ன சொல்கிறதுனா, நான் உன்னை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாது தான், அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கேட்டது மிகப்பெரிய ஒரு தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே சரவணனும். உடனே இதை கேட்ட இங்கே தங்கமயிலுமே இங்கே பாருங்கள், நான் வந்து உங்கள் மேலேயும் சரி இல்லை வீட்டில் அத்தை மாமா அங்கே அரசி ராஜின்னு சொல்லிட்டு இவங்க எல்லார் மேலேயுமே நாங்கள் மிகப்பெரிய அன்பும் அக்கறையுமே வச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த ஒரு அன்பை கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் நீங்கள் அந்த வீட்டை விட்டு என்ன துரத்துனீங்க. ஓகே நான் தப்பு பண்ணேன், அதனால் நீங்கள் அந்த வீட்டை விட்டு துரத்துனீங்க. அதே மாதிரி நீங்கள் டிவோர்ஸுமே கொடுத்தீங்க, அதுக்குமே எனக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோயிலில் மீட் பண்ணி அந்த வார்த்தையை சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன் என்னையும் என் குழந்தையுமே என்னால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை என் வீட்டுக்கு நீங்கள் அமுச்சு விட்டுருந்தீங்கன்னா நான் அதில்
கண்டிப்பா. அதில நான் சைன் போட்டிருப்பேன். ஏன்னா, நான் இப்ப அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதே மாரி நான் இப்ப வேலைக்கு போறேன். எனக்கு ரூ. 17,000 எனக்கு சேலரி குடுக்குறாங்க. அந்த ஒரு அமௌண்ட்ட வச்சுக்கிட்டு என்னால இந்த லைஃப் வந்து வாழ்ந்துற முடியும். ஏன்னா, நீங்க இருந்தா மட்டும் தான் என்னால வாழ முடியுமான்னு கேட்டா, அது கிடையாது. ஏன்னா, என்னால சந்தோஷமா வாழ வேண்டியதுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு. அதே மாரி எனக்கு துணையா இப்ப என்னோட குழந்தை வேற பிறக்க போகுது. எனக்கு அந்த சந்தோஷமே போதும். இதுக்கு மேல எந்த சந்தோஷமும் வேணாம். அதே மாரி நீங்க அந்த வார்த்தைய எனக்கு அந்த வார்த்தைய சொல்றதுக்கு கூட எனக்கு வாய் கூசுது. ஆனா நீங்க வாய் கூசாம நீங்க ஒரு கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண்கிட்ட நீங்க இப்படி ஒரு வார்த்தைய பேசினதே மிகப்பெரிய தப்பு. அதுவும் இல்லாம நீங்க என்கிட்ட யோசனை பண்ணாமலே நீங்க அப்படி ஒரு வார்த்தைய நீங்க பேசியிருக்க கூடாது. ஏன்னா நீங்க நான் என்கிட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தைய நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத்தைகிட்ட போய் சொல்லி பாருங்க. அத்தை உங்க மேல தான் கோவப்படுவாங்க. நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்புக்குமே நான் தப்பு பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். அது எவ்வளோ பெரிய தப்பா கூட இருக்கட்டும். ஆனா, நீங்க இப்படி ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கலாமா? இப்படிலாம் ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன 4 அடி அடிச்சு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கூட, உங்க மேல எனக்கு கோவம் வந்திருக்காது. உங்க மேல இருந்த பாசம் கூட இப்ப கூட நான் வச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனா, நீங்க அ இப்படி ஒரு கீழ்த்தரமா இது சீப்பான ஒரு வார்த்தைய நீங்க பேசிட்டு, என் கண் முன்னாடி வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு இப்படி மன்னிப்பு கேட்கிறதெல்லாம் பார்த்தா, எனக்கு உங்க மேல கோவமா தான் இருக்கு. ஏன்னா, நான் அந்த வீட்டுக்கு வர மைண்ட் செட் வந்து நான் அப்பவே பார்த்தீங்கன்னா, இரேஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு வர முடிவே இல்லை ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றதுனால நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க. எனக்கு அதில் அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு அதில் எந்த ஒரு ஆட்சி குணமே கிடையாது. என்னை பற்றி யார் என்ன நினச்சாலுமே எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நான் உண்மையாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கூட நான் உண்மையாக தான் இருந்தேன். ஏன்னா நான் அந்த ஒரு விஷயத்தில் போய் சொல்லியிருக்கலாம். இந்த படிப்பு விஷயத்தில், வயசு விஷயத்தில், நகை விஷயத்துலன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி இந்த விஷயத்த தெரிஞ்சால் என்ன அந்த வீட்டை விட்டு துரத்தி அமுச்சிடுவீங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நான் அந்த விஷயத்த கூட நான் மறைச்சி வச்சேன். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவையும் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும். ஏன்னா அவங்களால தான் என்னோடய வாழ்க்கை இப்போ நாசமாக இங்கே கேள்விக்குறியாக உக்காந்துக்கிட்டு இருக்கு. இவங்களால தான் என்னோடய லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிட்டு என்னோடய வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு வந்து நின்றுருக்கேன். ஆனால் நான் இப்போ கூட நான் அதை தா தயங்காம என்னையும் என் குழந்தையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு தெம்பை நான் வளர்த்துக்கிட்டேன். இதுக்கு மேலேயுமே நான் யாரை பற்றி நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் இருக்க போகிறதில்ல. என்னோடய லைஃப்பை நான் வாழ்கிறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயிலுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் கேட்ட பாக்கியமும் சரவணனுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது. எங்கள் பாக்கியம் வந்து எங்கள் தங்கமயில் வந்து அந்த வீட்டில் இருந்து யாருன்னா ஒருத்தர் வந்து கூப்பிட்டாங்கன்னா இங்கே டக்குன்னு போயிடுவா. ஆனால் தங்கமயில் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன எங்கள் சரவணனும் மயிலு நான் தப்பு பண்ணது உண்மைதான். ஆனால் உன்னை நான் அப்படி ஒரு வார்த்தையால் திட்டிருக்கக்கூடாது. அப்படியான ஒரு வார்த்தையில் நான் உங்ககிட்ட பேசியிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லவும் அதுக்கப்புறம் இங்கே அமைதியாகவே இருக்காங்க எங்கள் தங்கமயிலுமே. அதுக்கப்புறம் சரவணனும் மயிலு என்னை மன்னிச்சிக்கோ. ஒரு டைம் நான் வந்து ஏதோ உங்ககிட்ட தப்பாக பேசியிருக்கலாம். அதுக்காக நீ என்ன சொன்னாலுமே செய்கிறேன். அதே மாதிரி நீ என் வீட்டுக்கு மட்டும் வந்துடு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே மீனாவுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அத்தை இங்கே மயிலக்கா இந்த வீட்டுக்கு வருவாங்களா? ஏன்னா மயிலக்கா இங்கே சரவணன் மாமி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அதனால் மாமா வந்து கூப்பிட்டாங்கன்னா இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு கூட சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட கஷ்டத்தை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை. ஏன்னா அவங்க என் மேலே கேஸ் கொடுக்கல அப்படின்றதுனால நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சு தான் நான் அவங்கக்கிட்ட ஆறுதலாகவும் பேசிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவங்க அங்கே நீங்கள் அந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டிங்க, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தற்கொலையை வரையுமே போயிட்டாங்க. அவங்கள நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து ஒரு தைரியம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்தேன். ஆனால் நான் அவங்க கூட பேசாமல் விட்டுருந்தேன்னா, அவங்கள பார்க்காம விட்டுட்டு இருந்தேன்னா இப்போ மயிலக்கா உயிரோடையே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா வந்து கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க. கோமதி இது கேட்டுட்டு மீனா நான் அங்கே அவன் மேலே ரொம்பவே கோவப்பட்டதுக்கு காரணமும் இருக்குது. ஆனால் இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே நான் அவளை அங்கேயே விட்டுனா நான் ஒரு பொண்ணே கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணோட கஷ்டம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவளோட கஷ்டம் எல்லாம் எனக்கு புரியுது. ஏதோ அவள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சொன்னாங்க அப்படின்ற
அப்படின்றதுனால அந்த ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் கோவப்பட்டதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு உண்மையை இப்படி விஷயத்த வந்து நீங்கள் முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க, எங்ககிட்ட மறைச்சி வச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு கோவத்தில் தான் அவங்கள இந்த வீட்டை விட்டு நான் துரத்தி அமிச்சினே தவிர அவன் மேலே வேற எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை. பட் அவன் மேலே கோவமாக இருக்கனா அதுக்கு காரணமே அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தில் போய் சொன்னது தான் எனக்கு அவன் மேலே பயங்கர கோபமாக இருந்துச்சு. அத்தை இன்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்லையுமே அவங்க உண்மையை தான் சொன்னாங்க. ஆனால் ஏதோ அந்த கிட்டு வந்து பொய்யா காமிக்கிட்டு இருக்கு போல். ஏன்னா இந்த விஷயம் அந்த பொய்யா இருக்குது, எனக்கு என் வயிற்றில் இதுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை கேட்டதுமே மயிலக்காவும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்து கூட அவங்க பொய் சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத அத்தை. ஏன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும் எல்லாமே. ஆனால் மயில் வந்து இப்போ எல்லா விஷயத்துலையுமே தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்கிறது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவங்க செக் பண்ணுற போது நானுமே கூட தான் இருந்தேன். அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு 2.5 மாதம் ஆக போகுது அவங்க வயிற்றில் வந்து பேபி உண்டாகி. இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இங்கே சரவணன் மாமா சொன்ன வார்த்தையை தான் நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ கோமதியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.